ஒரு நாட்டோட எக்கனாமிக் growth எதை வச்சு மெஷர் பண்றாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு எக்கனாமிக் சீரிஸ். இன்னைக்கு டே 7. ஒரு நாட்டோட எக்கனாமிக் growth மெஷர் பண்றது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஜென்ரலா 1 இயர்ல ஒரு நாட்டுல உற்பத்தி பண்ற ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மொத்த மதிப்பு தான் ஜிடிபின்னு சொல்றோம். ஃபைனல் குட்ஸ்னா கன்சியூமர் யூஸுக்கு ரெடியான குட்ஸ், அதாவது அந்த பொருளை திரும்ப உற்பத்திக்கு பயன்படுத்த மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா அது ஃபைனல் குட்ஸ். ஒரு டயர் கம்பெனி டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு கார் கம்பெனிக்கு சப்ளை பண்றாங்கன்னா அது ஃபைனல் குட்ஸ் இல்ல. பிகாஸ் அந்த டயர் அகைன் உற்பத்திக்கு பயன்படுத்துறாங்க. ஜிடிபில ஒரே பொருள் 2 தடவை கணக்குல வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபைனல் குட்ஸை மட்டும் கவுண்ட் பண்றாங்க. ஜிடிபியை எப்படி கால்குலேட் பண்றோம்னா மக்களோட செலவு, பிசினஸ் முதலீடு, கவர்மெண்டோட செலவு, நிகர ஏற்றுமதி, அதாவது ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிச்சா அதை நிகர ஏற்றுமதின்னு சொல்லுவோம். இது எல்லாம் சேர்ந்துதான் ஜிடிபியை கால்குலேட் பண்றோம். ஜிடிபில 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நாமினல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபினா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்போ உள்ள மார்க்கெட் பிரைஸ்ல மட்டும் கால்குலேட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் ரியல் ஜிடிபி. இன்ஃபிளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி பிரைஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இதுல தான் ரியல் எக்கனாமிக் growth தெரியும். எக்கனாமி பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.